வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் டாக் ஹோம் ஸ்கூலிங் பற்றி பேசலாம். இது நம்முடைய 30வது எபிசோட். ஆம், ஒரு வாரமும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் 7 மணிக்கு புதிய டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம். ஸோ பழைய எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனலில் பாட்காஸ்ட் செக்ஷனில் போய் பாருங்கள். எல்லா எபிசோட்ஸுமே பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவுக்கேற்ற செலவு வேணும், விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஸோ நம்மக்கிட்டே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம். நமக்கு சம்பளம் எவ்வளோ இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்முடைய செலவு இருக்கணும். அதிகமாக ஆசைப்பட்டு கடன் வாங்கியெல்லாம் பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நான் இன்றைக்கி உங்களை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிறதுக்கு தூண்டுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வரவை பேஸ் பண்ணி நம்முடைய செலவு இருக்கணும்? ஏன் நம்முடைய செலவை பேஸ் பண்ணி நம்முடைய வரவை வந்து கூட்டக்கூடாது? நம்ம எல்லாருமே இப்படி யோசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்லப்பட்டது அதுதான் இல்லையா? நம்ம அப்பா அம்மாவை நம்ம பார்த்தது, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தது. எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலையிலேருந்து சம்பாதிக்கிறாங்க. அதை விட அதிகமாக பணம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். லைக் என்ன, ஒரு ஓவர் டைம் பண்ணலாம், இல்லை ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய டைம் நமக்கு வந்து சேலரி கூடுதலாகும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் இந்த மெத்தடில் வந்து ஒரு கேப் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? நம்முடைய நேரத்தை வந்து நம்ம பணத்துக்காக செலவு பண்ணுறோம். ஸோ ஒரு நாளுக்கு வந்து ஒரு மனுஷருக்கு வந்து காமனாக 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஓவர் டைம் பண்ணக்கூடிய டைமில் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 12 மணி நேரத்துக்கு தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு நாள் செலவு பண்ண முடியும். ஸோ அந்த மாதத்தினுடைய நம்முடைய சம்பளம் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு நாள் 12 மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செல்லிங் யுவர் டைம் ஃபார் மனி. ஸோ நம்முடைய நேரத்தை காசுக்காக விற்கிறது தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட், இல்லை ஜாப், இல்லை வேலைக்கு போகிறது. இந்த ஒரே ஒரு மெத்தட் தான் நமக்கு தெரியும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாருமே படித்தவங்க, எல்லாருமே ஸ்கூலுக்கு போய் படித்தவங்க, எல்லாருமே காலேஜ் போய் படித்தவங்க. படித்ததுக்கப்புறமா என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து வேலைக்கு தான் போக முடியும். ஸோ இதனுடைய ஆல்டர்னேட், இதனுடைய மாற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை கொடுத்து நேரத்தை வாங்குறது. ஸோ இப்படி பண்ணக்கூடிய டைமில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் இந்த நமக்கு இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து கூட்ட முடியும். இப்போது நான் ஒருத்தன் வந்து என்னால் வந்து ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய டைமில் ஆளுக்கு 12 மணி நேரம் நமக்கு வந்து செலவு பண்ண முடியும். அப்போ மொத்தத்தில் 48 மணி நேரத்தினுடைய ப்ராடக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 4 பேருக்கு தேவையான பணத்தை கொடுத்து அந்த 4 பேருடைய ஒர்க்கை நம்ம வாங்கக்கூடிய டைமில் ஒரு ஆள் 12 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைக்கு பதிலாக நமக்கு வந்து மொத்தம் 48 மணி நேரம் ப்ரொடக்டிவிட்டிக்குள்ளே ஒர்க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 48 மணி நேரத்தினுடைய ப்ராஃபிட்டில் 48 மணி நேரத்தினுடைய சம்பளத்தை வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறத விட ஒரு எம்ப்ளாயராக, ஒரு பிஸ்னஸ் ஓனராக, இல்லைன்னா ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகக்கூடிய டைமில் நம்மளால் ஒரு ஃபிக்ஸ்டு லிமிட்டட் சேலரியிலேருந்து ஒரு அன்லிமிட்டெட், இல்லைனா ஒரு எக்ஸ்பேண்டபிள் அமௌண்ட் ஆஃப் சேலரிக்கு வந்து நம்மளை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ வரவுக்கேற்ற மாதிரி செலவை சுருக்கிறதுக்கு பதிலாக செலவுக்கேற்ற மாதிரி நம்முடைய வரவையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், என்னப்பா அது, அப்போ யாருமே வேலைக்கு போகலைன்னா எல்லாருமே பிஸ்னஸ் மேனாக, எல்லாருமே ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் வேலைக்கு போகிறது யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அப்படி இல்லை. அதாவது ஒரே மனுஷன் வந்து ஒரே நேரத்தில் எம்ப்ளாயியாகவும் கஸ்டமராகவும் பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் செய்கிறேன், இன்னொருத்தங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இன்னொரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வாங்கலாம். ஸோ நான் ஒரே நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் ஓனராகவும் இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் இருந்து அதே நேரத்தில் இன்னொரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து நான் கஸ்டமராகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டாக நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேலையை விட்டுட்டு அதுக்கு பதிலாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை பார்ட் டைமில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம், இன்னும் ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க.
எம்ப்ளாயீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயீஸ்னுடைய தேவைகள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு தான் போகுது. அதாவது ஹியூமன் லேபர் மனுஷங்க செய்யக்கூடிய வேலைகள் நிறைய வந்து மெஷின்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹியூமன் லேபர்னுடைய தேவையும் குறைஞ்சிட்டே போகும். ஸோ அதனால் எம்ப்ளாயீஸ் வந்து இனி வருங்காலத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுவாங்க. நீங்கள் உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்கன்னா, அதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் லாங் ரன் வந்து ப்ராஃபிட்டபிளாக நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் நிறைய செலவு பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வரவும் இருக்கும். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் நம்முடைய லைஃப் ஸ்டைல் நம்முடைய ஜெனரேஷனாவது இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அடுத்த ஜெனரேஷனை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஒரு ஒரு ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். வருங்காலத்தில் வந்து அவங்க காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சு இல்லை காலேஜ் முடிச்சு வரக்கூடிய டைமில் அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஏற்ற வேலையை தேடி கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா நிறைய ஒர்க்குகள் வந்து மெஷின்ஸ் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். மனுஷங்க செய்ய வேண்டிய வேலைகளை வந்து மெஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழந்தைங்கள வந்து அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது ஒரு சம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸை வந்து அவங்களுக்கு ஒரு பேக்கப் பிளானாவது வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெக்கார்டட் வீடியோவாக இருந்தாலும் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் ஆகக்கூடிய டைம் லைவில் தான் இருப்பேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.